மாணிக்க வாசகர் வந்து ஜோதியில் கலந்துற சிதம்பரத்தில். அப்போ மாணிக்க வாசகர் வந்து ஜோதியாக போயிட்டாருன்னா அப்போ அருணகிரிநாதர் வந்து அவர் இந்த மாணிக்க வாசகர் கோயில் இங்கே வரும்போது மாணிக்க வாசகர் அப்போனா ஜோதியா அவர் அருணகிரிக்கு முன்னாடி வரும். ஆனால் அவர் ஜோதியா போனது வந்து அது ஏதாவது ஒரு பாட்டுகள் ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கா? எப்படி போன கதை படிக்கிறது தான். சிதம்பரத்தில் அவர் பாடின பாட்டுக்கெல்லாம் என்னப்பா அர்த்தம்னு கேட்டிருக்காங்க. அவர் சாமியோட இவர் தான் கையை காமிச்சிருக்காரு. ஜோதி வந்து ஜோதியில் மறந்துட்டுவார் சொல்கிறத நான் சொல்கிறேன். திருவாசகத்துக்கு பொருள் என்னன்னு கேட்கும்போது திருவாசகத்துக்கு பொருள் தில்லை கூத்தன்னு காமிச்சிருக்காரு. அருணகிரி பாடின பாட்டு என்ன பாடியா? வாங்க அருணகிரி பாட்டு இங்கே இருக்கு. அதில் எழுதி இங்கே வந்திருக்காரு பாட்டு பாடி. அருணகிரிக்கு வந்திருக்காரு பாட்டு இருக்காங்க. அவர் எல்லாரும் வச்சிருக்காரு. அவ்வளோதான் பண்ணிக்கலாம். நான் இப்போ கேள்வி கேட்குறேன், சும்மா விட மாட்டேன். அடுத்த இந்த ஊர் வரிய நாளைக்கு ஜம்புகேஸ்வரர் கோயில் போகிறோம். ஜம்புகேஸ்வரர் கோயில் திருவானைக்காவல் அப்படி சொல்லுங்க. எனக்கு கோயில் தான் தெரியும். இந்த பக்கம் போனால் காரைக்குடி வச்சுட்டா அரியக்குடி, குன்றக்குடி, பிள்ளையார்பட்டி, திருக்கோட்டியூர், பட்டமங்கலம், திருமயம் எல்லாம் பார்க்கலாம். எந்த கோயில் போனால் 7 to 12, 4 to 8. இந்த பக்கம் போனாக்க திருப்பணவாசல் காசிக்கு மிஞ்சின விருத்த காசின்னு பேர். அடுத்து திருவாடானைன்னு ஆடு பூஜை பண்ண கஷேத்திரம். அந்த பக்கம் போனால் காளியார் கோயில். திருவாடானை கட் பண்ணி போனால் தேவிப்பட்டினம் கடலுக்குள்ள நவக்கிரகம். ராமநாதபுரம் போனால் உத்தரகோசமங்கை, திருப்புலானி 2 பார்க்கலாம். இந்த பக்கம் உள்ள இது. நீங்கள் எதுக்கு கோயிலுக்கு வந்திருக்கீங்க? புது கேள்வியாக இருக்கு. சுவாமி தரிசனத்துக்காக ஐயா. சாமி தரிசனங்கிறது நல்ல வார்த்தை. தேட்டருக்கு எதுக்கு போகிறோம்? படம் பார்க்க. கோயிலுக்கு எதுக்கு போகிறோம்? சாமியை பார்க்க. பிரார்த்தனை பிராக்கெட்டில் இருக்கட்டும். ஒரு வித்தியாசம் மாணிக்கவாசர் இங்கே வரப்போகிறாருன்னு சாமி தேடி வந்தோடனே கோயில் இதில் 1 கிலோமீட்டரில் இருக்குது. ஆதி கைலாசநாதர் கோயில்னு. ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே திருவாசகத்தில் வருது. மணிமணியான வார்த்தை. என்ன பக்தனை தேடி வந்து காட்சி கொடுத்துருக்காரு. அவர் சாதாரண இல்லை. பெருமாள் மார்பில் என்ன இருக்கும்? லட்சுமி இருப்பா. அங்கே ஒரு பெருமாள் இருக்குது. பெருமாள் மார்பில் சிவலிங்கம் இருக்குது. பெருமாள் நிறையா விஷயங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டியது மண்டு. எல்லா கோயிலும் என்ன உங்கள் ஊருக்கு வரதுக்குள்ள சரியாக விளம்பரம் இல்லையா? பார்த்து சொல்லுங்க. எதுக்கும் விளம்பரம் கொடுக்கலாம். ஒரு பரவாயில்ல. இறைச்சியா கருணை வந்துருச்சு பாரு. நான் நினைச்சேன் என்னடா கருணை காணுமே. ஏன் எதனால அந்த மாதிரி வருது சாமி? எதனால பாக்குறது நல்லது. ஓ கும்பாயத்துக்கு போனோம்னாக்கா தண்ணி ஊத்துறது பார்க்கலாம். அந்த நேரத்துக்கு இல்லை நீங்கள் என்னமோ சொன்னீங்க திருவோணம் நட்சத்திரம் இந்த மாதிரி நட்சத்திரத்தில் புனர்பூசம், பூசம், ஆயில்யம், திருவோணம், சுவாதி இந்த நட்சத்திரத்துக்கு நிச்சயம் கருடன் வருது. நான் பார்த்துட்டே வரேன். உச்சி வேலையில் வராதுங்கிறாங்க. எங்கள் பாட்டி 85 வயசு வருது. சாயிற்று வேலையில் வராங்க வருது. பார்க்குறீங்க பாருங்களேன். ஒரு பறவை இருக்கா பாருங்களேன். ஆமாம் எப்படி வருது? ஆட்டு வித்தால் ஒருவர் ஆட பாட்டிலேயே இருக்கு. நம்மெல்லாம் பொம்மை. விண்ணப்பம் கொங்கு நாட்டுக்கும் வரணும். நீங்கள் எங்கள் ஊர் பட்டினாதாரை நீங்கள் பார்க்கணும். அவனாசி அப்புறம் நீங்கள் பார்க்கணும். ஆசை இருக்கிறேன் ஒன்று. நான் எல்லாம் சின்ன வயசில் ரவுண்ட் அடித்தேன். இப்போ எங்கேயும் போக முடியலை. இங்கேயே தடுமாறி எங்கிட்ட விழுந்து வச்சா மேற்கொண்டு மானக்கேடு. திமிர் எடுத்து போய் அலையிறாம்பாங்க. வயசானா வார்த்தை இது ஆசையை குறைச்சிக்கணும். சொல்கிறேன் நினைக்காதீங்க. இதெல்லாம் எனக்கு பாடம். எங்கள் அம்மா 85 வயசு இருந்துச்சு. அங்கே போகணும் இங்கே போகணுங்கிறது. எங்கேயும் போகக்கூடாது. இருக்கிறதுலேயே இருக்கணும்னு சொல்லி சொன்னேன். நான் சொன்னேன் என்னோட தடிப்பேல் 3 பேர் அவங்களும் அப்படியே தான் சொன்னானுங்க. இப்போ எனக்கு செருப்படி மாதிரி புத்தி கிடைக்குது. தாயாரோ தகப்பனாரோ முடியாதவங்கள சேரில் தூக்கி வந்து காமிக்கிறாங்க. அந்த பக்கம் கொடுக்கலையே எனக்குன்னு இப்போ கெட்ட பின்பு ஞானிங்க இப்போ தான் புத்தி வருது. தாயார் தகப்பன முடியாதவங்கள சேரில் தூக்கி வந்து காமிக்கிறாங்க. அந்த அளவுக்கு நான் பார்த்துருக்கேன். அந்த பக்கம் கொடுக்கல. எந்த பயலுக்கும் கொடுக்கல. சாமியிடம் சாண்ட போகிறேன். தெய்வம் நடமாடும் தெய்வம் தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லை. இதெல்லாம் படிச்சிருக்கோம். புத்தி எட்டுல. சமயத்தில் புத்தி வேலை செய்யாதுங்க. எப்பவுமே புத்தி வேலை செய்யாது. தாயிற் சிறந்த ஒரு கோயில் இல்லையில. ஆனால் மாணிக்கவாசர் அப்பாற்பட்டாள். தாயிற் சிறந்த தயாவான தத்துவதன் இருக்கார். முதலிடம் கொடுத்துருக்காரு. அவங்க கண்ணோட்டத்தில் அது தாய் தான் நடமாடும் தெய்வம். சரி, இந்த இடத்துல உங்கள் சன்மானத்தால நீங்கள் போய் வழிபாடு தான். கேள்வி கேட்கறதா கேட்கலாம். கேளுங்கள். எதை கேட்க போறீங்களா? கோயிலில் சாமி தான். தனி மனிதனுக்கெல்லாம் வேலை இல்லை. நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம்.